வணக்கம் மக்களே. பப்பாளி பழத்தில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, பப்பாளி பழத்தை எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டா அது உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்திடும் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பப்பாளி பழம் சில பேர் சொல்லுவாங்க அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெட்டுருன்னு, சில பேர் சொல்லுவாங்க எல்லா நோய்க்கும் மருந்துன்னு. இரண்டும் தவறு. நான் இந்த வீடியோவில் பப்பாளியோடைய உண்மையான பயன்கள், அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும், முக்கியமாக பப்பாளியை எதோடு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். பப்பாளி ஒரு சாதாரணமான பழம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளை போக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு பழம். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த பாப்பின் என்சமைன். ஸோ இந்த என்சமைன் தான் பப்பாளியை செரிமானத்திற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரூட்டாக மாற்றுது. 60 வயதிற்கு மேலே செரிமான சக்தி குறையும் போது பப்பாளி மிகவும் பயனுள்ள பழம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்களில் இந்த பழமும் ஒன்று. ஸோ பப்பாளி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த பாப்பைன் என்சமைன் உணவை நமக்கு ஜீரணிக்க செய்ய உதவும். இதனால் கேஸ், ப்ளோட்டிங், நிறைய செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் குறைக்கும். அடிக்கடி வயிறு ஹெவியாக ஃபீல் ஆகிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் தரக்கூடிய ஒரு முக்கியமான பழம் இந்த பப்பாளி பழம். பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த டயட்ரி ஃபைபர் ஆனது அதிகமாக இருக்கிறதுனால இதனால் குடல் இயக்கம் ஸ்மூத்தாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். ஆனால் அளவு முக்கியங்க. அதற்கு பிறகு கண்டிப்பாக நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்றது தவறு கிடையாது. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ பப்பாளியில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதனால் உடலில் இம்யூனிட்டி பவர் வலுப்பெறும். அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக போகும். அந்த இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி நம்மளுடைய உடலில் அடிக்கடி தொற்று நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வைட்டமின் ஏ காரணமாக கண் பார்வை பாதுகாக்கப்படும். ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் கிடையாது, ப்ரீமெச்சூர் அகெயினை சால்வ் பண்ணும். ஸோ வயதாகக்கூடிய அந்த ஒரு தோற்றத்தை நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த தோற்றம் ரொம்ப சிறு வயதிலே வந்துடுதுன்னு கவலைப்படுறீங்க. ஸோ ஃபேஸை க்ளோவாக பண்ணுறதுக்கு பப்பாயா ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃப்ரூட். பப்பாளி பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். ஸோ பொட்டாசியம் இதில் இருக்கிறதுனால பிபியை பேலன்ஸ் செய்ய உதவுது. ஆனால் பிபி பேஷண்ட் அளவோடு தான் எடுத்துக்கணும். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு உணவும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா பழமும் நம்ம அளவுடன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ அதிகமாக பப்பாளி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அதிகம் நல்லது கிடையாது மக்களே. ஸோ பப்பாளியில் அந்த என்சமைன் சக்தி அதிகமாக இருக்குது சொன்னல. ஸோ அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? லூஸ் மோஷன் ஆகும், ஸ்டொமக் பர்னிங், ஸோ வயிறு எரிச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வலிகள், அதாவது வயிறு வலி போன்ற வலிகள் நமக்கு வரக்கூடும். ஸோ அதிகமாக சாப்பிட்டா தான். நம்ம ஏன் அதிகமாக சாப்பிட போகிறோம் சொல்லுங்கள்? எந்த அளவோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளட் சுகர் இம்பேலன்ஸாக இருக்கும். பப்பாளியில் நேச்சுரலான சுகர் இருக்கிறதுனால அளவுக்கு மீறி சாப்பிட்டா எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புள், ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் இதில் சுகர் ஸ்பைக் அப்படின்றது ஏற்பட்டுரும். ஸோ ஃப்ரூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோடைய அளவை அதிகரிச்சிடும். அதனால் சுகர் பேஷண்ட் நார்மலாக பழம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும். ஸோ எல்லா பழமும் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்ல, ஒரு சில பழங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ பப்பாளி பார்த்திங்கன்னா நிறைய காம்பனண்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய சாப்பிட்டா நமக்கு த்ரோட்டில் பெயின் வருது, மவுத் அலர்ஜி, ஒரு சிலருக்கு ஸ்கின் ரேஷஸ் கூட வரலாம். ஸோ பப்பாளி அரைத்து ஃபேஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சிலருடைய ஃபேஸ்க்கு சென்சிட்டிவான ஃபேஸ்க்கு செட் ஆகுதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வரலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம லோஷன் மாதிரி அப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்க நல்லது. அதுவே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது.
ஸோ வந்து அதிகம் சாப்பிட்டா வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா காலை வெறும் வயசில் அதிக பப்பாளி சாப்பிடக்கூடாது. ஸோ இதனால் கேஸ் அசிடிட்டி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாயு பிரச்சனை உள்ளவர்கள் அவர்கள்லாம் காலை நேரங்களில் இந்த ஒரு பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது மக்களே. ஸோ அது மட்டும் கிடையாது, பப்பாளியும் நட்ஸும் வந்து சாப்பிடலாமா? ஸோ பப்பாளியை வந்து எதோடு சாப்பிட்டா அது நமக்கு நல்லதை ஏற்படுத்தும்? ஸோ பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபைபரும் காணப்படுது. ஸோ இந்த நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆரோக்கியங்களை கொண்டு இருக்குது. இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோன்னா சர்க்கரையுடைய அளவை வந்து குறைக்கும் நம்மளுடைய உடலில். அதனால் எனர்ஜி பேலன்ஸாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் பப்பாளியையும் நட்ஸையும் வந்து சேர்த்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து பப்பாளியும் தயிரும் சேர்த்து சாப்பிடணும். ஸோ வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு நல்ல பாக்டீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்குவோம். அதே மாதிரி டைஜஷன் இஷ்யூவை வந்து குறைக்க பப்பாளி எடுத்துக்குவோம். ஆனால் இரவு நேரங்களில் நம்ம பப்பாளி தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்டாக தயிரை வந்து இரவு நேரங்களில் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியும் ஓட்ஸும். ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ ஒரு பேலன்ஸான பிரேக்ஃபாஸ்ட் காம்போவாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபைபர் ப்ளஸ் விட்டமின் இதில் அதிகமாக கிடைக்க போது லாங் டைம் எனர்ஜி உங்களுக்கு இதில் கிடைக்கிறது. அப்படின்றதுனால பப்பாளியும் ஓட்ஸும் நம்ம வந்து தினமும் காலை நேரங்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பப்பாளியை எது கூட சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான உணவுகளுடன் வந்து சேர்த்துக்க கூடாது அப்படின்னா ஹெவி மீல்ஸுடன் வந்து பப்பாளியை சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்து பப்பாளியை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக். ஸோ காலையில் வெறும் வயசில் பழங்கள் ஒரு சில பழங்களை சாப்பிடலாம், எல்லா பழங்களும் சாப்பிடக்கூடாது. அதில் பப்பாயம் ஒன்று. ஸோ பப்பாயை காலை நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் தவறான விஷயம். ஸோ எந்த நேரங்க பப்பாளி சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கு பிறகு தான் நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா மதிய உணவுக்கு பிறகு ஒரு 2-3 மணி இருக்குல்ல, அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பப்பாயாவை சாப்பிடலாம். இரவு நேரம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பப்பாளி பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு வந்து பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதுக்கு மேலே சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுடும். அதனால் பப்பாளி வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, பப்பாளியும் வந்து ஒரு பழம் தான். ஸோ அளவோடு சாப்பிட்டா இது உங்களுடைய உடலுக்கும் சரி குடலுக்கும் சரி நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க மக்களே. எனவே இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய தகவல்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.